அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மயூரத்வஜா என்ற படமாகும். இப்படத்தினை மைசூர் சவுண்டு ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ளது. டிவி சௌத்ரி அவர்கள் இயக்கியுள்ளார். VS ரங்கசாமி வசனத்தை எழுதியுள்ளார். மயூரத்வஜா என்றால் அன்றைய நாடகங்களில் தவிர்க்க முடியாத நாடகமாக மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகத்தில் பெரிதும் அந்த மக்களால் விரும்பி பார்த்த நாடகமாக இந்த நாடகம் இருந்திருக்கிறது. இதை படமாக்கினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் உடனடியாக படப்பிடிப்பை தொடங்கி விரைவாக முடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், மயூரசிகா என்ற பேரழகியை அடைய பலர் போட்டி போடுகின்றனர். அவளை தன் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வரும் தந்தை நேர்மையுள்ள வீரனுக்கே கொடுப்பதாக சொல்கிறார். ஒரு சுயம்வரம் நடத்தி அதில் பலவித சோதனைகளை வென்று வருபவர்களுக்கே என் மகள் என்று அறிவிக்கும் தந்தை போட்டியை தொடங்கும் போது ஒருவர் கூட அதில் ஜெயிப்பதில்லை. அதில் தோற்ற ஒரு ராட்சசன் தோல்வியின் கோபம் தாழாமல் மயூரசிகாவின் தந்தையை கொன்றுவிட்டு தப்பி ஓடுகிறான். தன் தந்தையை கொன்றவனை கொன்று பழி தீர்க்க ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து மணந்து அந்த ராட்சசனை கொன்ற பின்பே நமக்கு முதலிரவு என்று சொல்கிறாள் அந்த மனைவி. உடனே அந்த வீர கணவன் அந்த ராட்சசனை தேடி கண்டுபிடித்து அவனை கொன்று புதைத்த பின் தன் மனைவியின் சபதத்தை நிறைவேற்றியதாக அவளின் கண்ணீரை துடைத்து அவளை நன்றாக வாழ வைக்கிறான் என்பதுதான் இந்த படத்தின் கதையம்சமாகும். இப்படத்தில் நடித்தவர்கள் சம்பத் குமாரசார், KT துரைசாமி, V முத்துசாமி கவி, J தாஸ், மாயவரம் சரஸ்வதி, காமாட்சி, பத்மாவதி ஆகியோர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 16,000 அடியில் எடுக்கப்பட்டு 29/7/1938 அன்று வெளியாகி ஓரளவு நன்றாகவே ஓடியதாக தகவல்கள் இருக்கின்றன. அன்பு நேயர்களே, இந்த மயூரத்வஜா என்ற திரைப்படத்தினை பற்றி கிடைத்த தகவல்களை இங்கு அப்படியே உங்களுக்கு வழங்கிவிட்டோம். இனி இதே 1938ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.